வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீனியர் ப்ரோக்ராம். ப்ரீவியஸ் வீடியோல லீனியர் ப்ரோக்ராமோட கான்செப்ட் அண்ட் பேசிக் சம் நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியல் சம் நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க. அண்ட் தென் இது வந்து சிஏ ஸ்டடி மெட்டீரியலோட ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் லீனியர் ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஒரு கீ ஃபேக்டரை ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? லீனியர் ப்ரோக்ராமோட ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றது உங்களுக்கு தெரியும். லீனியர் ப்ரோக்ராம்னா என்னன்னா, பேசிக்கா நம்ம காஸ்டிங்ல பண்ணுவோம்லப்பா, ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். நம்ம ஒரு கம்பெனியா இருக்கட்டும், ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், ஆர் ஒரு ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் எதிராக இருந்தாலும் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்? ஒரு காஸ்ட்டை ரெடியூஸ் பண்றது ஆர் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ஸோ ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். ஓகேவா? ஸோ அல்டிமேட் கோல் வந்து ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்றதுதான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ், ரா மெட்டீரியல் லிமிட்டட் ரிசோர்ஸ் இருக்கலாம், ஆர் மார்க்கெட் வந்து ஃபீசிபிலிட்டி லிமிட்டடா இருக்கலாம், ஆர் நம்ம சப்ளையர் கொடுக்குற ரா மெட்டீரியல்ல லிமிட்டட் இருக்கலாம், வேற ஏதாவது கன்ஸ்ட்ரைன் கூட நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ நம்மளோட ப்ராப்ளம்ஸை காஸ்டிங்ல இது வரைக்கும் நம்ம பண்ணோம்லப்பா, ஒரு மார்ஜினல் காஸ்டிங் போட்டு நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து நம்ம அப்டைன் பண்ணோம். அதே மாதிரி தான் லீனியர் ப்ரோக்ராம். நம்மளோட ப்ராடக்டோட காஸ்ட்டை ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ணி அது மூலமா நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேபி எ காஸ்ட் ரிடக்ஷன் ஆர் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் இதை ஃபைண்ட் பண்றதா லீனியர் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இதோட ஸ்டெப்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்ல நம்மளோட கீ ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். மேபி வந்து நம்மளுக்கு ரா மெட்டீரியல் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ ரா மெட்டீரியல் ஆர் வேற ஏதாவது வேரியபிள் காஸ்ட் வந்து நம்மளுக்கு கன்ஸ்ட்ரைனா இருக்கலாம். ஸோ நம்மளோட கீ ஃபேக்டர் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அண்ட் தென் லிமிட்டட் ரிசோர்ஸ் வந்து எவ்வளோ. ஒரு நம்ம இப்போ 2 ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றோம், ஏபின்னு. இதுல இருக்கிற ஏயோட லேபர் அவரா இருக்கலாம், ஆர் ரா மெட்டீரியல், இதுல எது வேணாலும் லிமிட்டடா இருக்கலாம். ஓகேவா? ஏக்கு லிமிட்டடா இருக்கலாம், ஆர் பி வந்து அன்லிமிட்டடா இருக்கலாம். ரா மெட்டீரியல் உங்களுக்கு பியோட ரா மெட்டீரியல் எவ்வளவு நாளும் கிடைக்கலாம், பட் ஏக்கு வந்து ஒரு 1000 தான் கிடைக்குது. ஸோ அப்படின்னா லிமிட்டட் ரிசோர்ஸ் என்ன இந்த இடத்துல? ரா மெட்டீரியல் ஆர் லேபர் வந்து எஃபிஷியன்ட். நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ஏ ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ற லேபர் வந்து ரொம்ப லிமிட்டடா, ஸ்கில்டு லேபர்ஸ் லிமிட்டட். ஸோ இந்த ப்ராப்ளம்ல லிமிட்டட் ரிசோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன? மோர் ஓவர் வந்து காஸ்ட் ரிடக்ஷன் ஆர் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ள போகலாம். ப்ராப்ளம் 2 சிஎஸ் ஸ்டடி மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஓகே? ஸோ இதுக்குரிய இந்த பிடிஎஃப் குரிய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே? ஸோ பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம் 2ல இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி 100 kg ஆஃப் ஏ, 180 kg ஆஃப் பி அண்ட் 120 ஆஃப் சி. ஸோ 3 ப்ராடக்ட் இருக்கு அண்ட் இன்கிரீடியன்ட்ஸ் ஆர் அவைலபிள். ஓகேவா? ஏ, பி, சி அண்ட் தென் இன்கிரீடியன்ட். ஸோ 4 இருக்கு. ஓகேவா? ஏ, பி, சி அண்ட் தென் இன்கிரீடியன்ட்ஸ் அவைலபிள் பெர் மந்த். கம்பெனி கேன் யூஸ் திஸ் மெட்டீரியல். ஸோ அப்போ இது எல்லாமே என்னதாயிடுச்சு? மெட்டீரியல். யூஸ் திஸ் மெட்டீரியல்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரா மெட்டீரியல் டு மேக் தீஸ் ப்ராடக்ட். இந்த மெட்டீரியல்ஸ் 4 மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். நேம்லி 5, 10, 5 ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. 5 ஏ வந்து 5 and then B வந்து 10 and then C வந்து again 5. again பாத்தீங்கன்னா 5, 5, 10 A, B, C and then A, B, C. அப்போ 3 கொடுத்துருக்காங்க. இது மேபி அப்போ 3 ப்ராடக்ட் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்றோம். ஓகேவா? where the number in each represent the percentage of weight of ABC. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? percentage of ABC. ஒவ்வொரு ப்ராடக்டோட பர்சன்டேஜ் தான். அப்போ 5%, பி வந்து 10%, சி வந்து அகைன் 5%. ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. தீஸ் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் தீஸ் ரா மெட்டீரியல். ஸோ இது எல்லாமே ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியலோட காஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இன்கிரீடியன்ட். ஓகேவா? ஸோ ஏக்கு வந்து காஸ்ட் பெர் கேஜி வந்து 64, பி வந்து 16, 40 அண்ட் இன்னர்ட் இன்கிரீடியன்ட். ஸோ இது வந்து 16. ஓகேவா? அப்ப 4 ரா மெட்டீரியல் இருக்கு. இப்ப நம்மளுக்கு 3 ரா மெட்டீரியலுக்கு தான் இவங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப இதுக்கு பர்சன்டேஜ் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே? 3 ரா மெட்டீரியலுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் யூஸ் பண்றாங்கன்னு கொடுத்துட்டாங்க. 4th ப்ராடக்ட் இந்த இன்னர்ட் இன்கிரீடியன்ட்க்கு நம்ம தான் ஃபைண்ட் பண்ண போறோம்.
அந்த எஸ்பி செல்லிங் ஆஃப் த ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட் இருக்குல்லப்பா அந்த 3 ப்ராடக்ட்டுக்கும் அவங்க எஸ்பி கொடுத்துட்டாங்க. கெப்பாசிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இதுதான் என்னது, இப்போதான் வராங்க பாருங்க. கெப்பாசிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த கம்பெனி ப்ராடக்ட் இஸ் 5, 10, 5. ஸோ தட் கம்பெனி கேனாட் ப்ரொடியூஸ் மோர் தென் த 30 kgக்கு மேல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? 5, 10, 5ன்ற ரேஷியோல இருக்கு மூணுக்குமே. ஸோ அவங்களால 30க்கு மேல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த இதை வந்து நம்ம எல்எல்பியில கன்ஸ்ட்ரெயின் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்எல்பி ஃபார்முலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சம்லே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் இஃப் த மந்த்லி ப்ராஃபிட்டை நம்மளுக்கு மேக்ஸிமைசேஷன்ல ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்ஸை நம்ம எழுத போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கீ ஃபேக்டர் என்னப்பா கொடுத்துருக்காங்க? ரா மெட்டீரியலை நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த ரா மெட்டீரியலோட காஸ்டும் கொடுத்துட்டாங்க, ப்ராடக்டோட எஸ்பி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை ரெண்டையும் வச்சு நம்ம ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சலாமா? அதே மாதிரி நம்மளோட லிமிட்டட் ரிசோர்ஸ் எது? ஸோ லிமிட்டட் ரிசோர்ஸ் எதுப்பா? நம்மளுக்கு ரா மெட்டீரியல் தான் நம்மளோட லிமிட்டட் ரிசோர்ஸ். ஓகேவா? அண்ட் தென் தேர்ட் ஒன் நம்மளுக்கு என்ன வேணும்? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இந்த சம்ல என்னது? ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ஸோ இது வந்து ஒரு மேக்ஸிமைசேஷன் எல்எல்பி. இப்போ நம்ம ஈக்குவேஷனா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அசம்ஷன் எழுதிக்கணும். இப்போ ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வெறும் ப்ராடக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ப்ராடக்டோட எஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த ப்ராடக்ட்டை பத்தி அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஒரு நேம் வச்சிடலாம். ஓகே, சொல்யூஷன். லெட் products are P1, P2 and P3. ஓகேவா? ஸோ இப்படி நான் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். of the three products to be manufactured in the company. ஸோ கம்பெனில இந்த 3 ப்ராடக்ட்டும் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். ஓகேவா? and then டேட்டா அனாலிசிஸ். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். நம்மளுக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க? ரா மெட்டீரியல் இருக்கா, and then இந்த பக்கம் என்ன ப்ராடக்ட்? ஏ, பி and then சி. நாலாவது ப்ராடக்ட் என்ன? இன்னர்ட் ingredient. ஓகே, ஸோ 3 ப்ராடக்ட் P1, P2, P3 and then A, B, C. நம்மளுக்கு இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்க கான்ட்ரிபியூஷன் லெவல் கொடுத்துருந்தாங்களப்பா, அதை தான் நம்ம இப்போ பிரிக்க போறோம். ஓகேவா? ரா மெட்டீரியல் எவ்வளோன்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ். இப்போ பாத்தீங்கன்னா 5, 10 and 5. ஓகேவா? இது வந்து என்னதுக்கு? எதுக்கு? P1க்கு. and then இந்த ரேஷியோ 5%. எல்லாமே பர்சன்டேஜ்ல தானே கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட் ஆஃப் ஏபிசி. ஓகேவா? ஸோ இப்போ 5, 10, A. 5 ஃபர்ஸ்ட் வந்து P1க்கு 5% and then 10% again 5. ஓகே, 3 ரா மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க. அப்போ 4th ரா மெட்டீரியல் இன்னட் இன்கிரீடியன்ஸ் இருக்குல்லப்பா. ஸோ இதுக்கு எவ்வளோ? டோட்டலா பாத்தீங்கன்னா 100%. கரெக்டா? 100ல 5 இங்க, 10 இங்க, 5 இங்க. ஓகேவா? அப்ப மீதம் இங்கே இந்த மூணுமே டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு 20%. 100ல 20 போச்சுன்னா அப்ப மீதம் இதுக்கு எவ்வளவுப்பா இருக்கும்? 80%. இந்த ரா மெட்டீரியலுக்கு 80%. ஓகேவா? அப்ப P2க்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 5, 5, 10. ஓகே, 5%, again 5% and then 10%. ஸோ இங்கேயும் 20%. அப்போ 4th ரா மெட்டீரியல், அப்போ இங்க 20% ஆயிடுச்சு. 3 ரா மெட்டீரியல் 20%. அப்ப 4th ரா மெட்டீரியல் எவ்வளவு இருக்கும்? 80. ஓகேவா? P3 ப்ராடக்ட் 3 பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 25 and then 10. ஓகேவா? 25 and then 10. ஓகேவா? இங்க வந்து 35 ஆயிடுச்சு. அப்போ இங்க எத்தனை பர்சன்ட் எவ்வளவு இருக்கும்? 65%.
மொத்தம் 100% எல்லாமே இந்த 3 ரா மெட்டீரியலுக்கும் அவங்க வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ 100ல இந்த 3 ரா மெட்டீரியல் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 4th ரா மெட்டீரியலுக்கு எவ்வளோ % ஆஃப் ரா மெட்டீரியல் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஃபைன் பண்றோம். ஓகே, அந்த காஸ்ட் பெர் கேஜி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்கல்லப்பா. எவ்வளோ? 64 அண்ட் தென் 60 40 ஓகே 16. ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு ரா மெட்டீரியலுக்கும் நம்ம லிமிட்டட் ரிசோர்ஸ் இதுதானே ரா மெட்டீரியல் தானே. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எவ்வளோ % அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதோட காஸ்ட் பெர் கேஜியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னதுப்பா? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னது? ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தான். நம்மளுக்கு இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னப்பா? எஸ்பி மைனஸ் காஸ்ட். ஓகேவா? இப்போ எஸ்பி வந்து நம்மளுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. P1 எவ்வளோ சேல்ஸ் பண்றாங்க? எஸ்பி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ப்ராடக்ட் 1 வந்து 32 rupees 60 paise, 34 rupees 80 paise and 36 rupees. ஓகேவா? P1 P2 P3 3 ப்ராடக்ட்டுக்கும் நம்மளுக்கு எஸ்பி கொடுத்துட்டாங்க. ஓகே, அதை வச்சு நம்ம காஸ்ட் வந்து ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ ரா மெட்டீரியல் யூஸ் பண்றோம் தெரிஞ்சிருச்சு. ஒரு ரா மெட்டீரியலும் இப்போ P1க்கு வந்து இப்போ இதுல 5 10 5. ஓகேவா? இதுல வந்து இப்போ இந்த % ஆஃப் யூஸ் பண்ணது அகைன் நம்மளுக்கு காஸ்ட் பெர் கேஜி. இதை வச்சு நம்ம காஸ்ட் கண்டுபிடிச்சலாமா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிற எஸ்பி மைனஸ் நம்ம இப்போ காஸ்ட் ஃபைன் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் P1. ஓகேவா? P1 குரிய காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏ மெட்டீரியல் ABC அண்ட் தென் இன்னர்ட் இன்கிரீடியன்ட் 4 ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ அதுல எவ்வளோப்பா? 5% யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அதோட பெர் கேஜி எவ்வளோ? 64. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே பி ப்ராடக்ட் எவ்வளோ? 10% 16 rupees. சி ப்ராடக்ட் வந்து 5% 40 rupees. அண்ட் தென் ஃபோர்த் ரா மெட்டீரியல் இன்னர்ட் இன்கிரீடியன்ட் 80% 16 rupees. இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது? காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து P1 19.60 rupees 60 paise ஆகுது. ஓகேவா? அப்போ ப்ராடக்ட் 1ஓட காஸ்ட் எவ்வளோ? 19 rupees 60 paise ஒரு கேஜி. ஓகே, அண்ட் தென் அதே மாதிரி P2க்கும் கண்டுபிடிச்சிக்கோம். ஏ வந்து 5% 64. அகைன் பி வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்றோம்? 5%. சி வந்து 10% 80%. ஸோ இதை வச்சு நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் P2க்கு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தான் P3க்கும் ஏ பி சி அண்ட் தென் இன்னர்ட் இன்கிரீடியன்ட். ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிருச்சு. நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஓகேவா? இதை வச்சு நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஃப்ரேம் பண்ணணும். அந்த இப்போ இது வரைக்கும் நம்ம ஒர்க்கிங்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இனிமேல் தான் நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னப்பா? நம்மளுக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். இதுல ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் காஸ்ட். ஓகேவா? நம்மளுக்கு என்னப்பா கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் ஃபார் மந்த்லி. ஓகேவா? ஸோ மந்த்லி ப்ராஃபிட் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு மாசத்துக்கு. அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு காஸ்டா இருக்கட்டும் எஸ்பியா இருக்கட்டும் பெர் கேஜி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒரு மந்த் ஃபுல்லான போது நம்ம இன்ட்டு டோட்டல் ஒரு ப்ராடக்ட் ஒரு கேஜி நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணோம்னா வர்ற ப்ராஃபிட் தான் இந்த ஃபார்முலா போட்டோம்னா நம்மளுக்கு ஃபுல்லாமே நம்ம இது வரைக்கும் கன்ஸ்ட்ரைன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப டோட்டல் மந்த்லி ப்ராஃபிட் வேணும் போது எஸ்பி மைனஸ் காஸ்ட், அப்ப நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துடும் இன்ட்டு நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட். எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்றோம்னா அந்த குவான்டிட்டின்றது என்னது? நம்மளுக்கு இதுவரை எவ்வளோ குவான்டிட்டின்னு சம்ல கொடுக்கவே இல்லை. ஓகேவா? ஸோ அது நம்ம லெட் எல் x1 x2 x3. ஸோ இது தெரியாததுனால நம்ம x1 x2 x3ன்னு நம்ம குவான்டிட்டியை டிஃபைன் பண்ணிக்கிறோம். 3 ப்ராடக்ட்டுக்குரிய குவான்டிட்டியை நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எஸ்பி எவ்வளோப்பா? x1க்கு, அதாவது ப்ராடக்ட் 1க்கு. ப்ராடக்ட் 1ஓட எஸ்பி எவ்வளோப்பா? 32 rupees 60 paise மைனஸ் இது என்னதுக்கு? P1க்கு. ஓகேவா? இன்ட்டு x1. ஓகேவா? ஏன்னா நம்பர் ஆஃப் குவான்டிட்டியில P1ஓடது. அப்ப எவ்வளோப்பா நம்மளுக்கு? 19 rupees 60 paise நம்ம தான் கண்டுபிடிச்சோம்ல காஸ்ட் ஆஃப் P1. ஸோ போட்டான். அடுத்து
P2க்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை, நான் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக போடுறேன். ஓகே, and then 34.80 minus 20.80 per kg. ஓகே, into x2 P2ல. ஸோ இதோட குவான்டிட்டிக்கு நம்ம x2 டிஃபைன் பண்ணியிருப்போம். and then தேர்ட் ஒன் வந்து எவ்வளோப்பா, 36 minus 28 rupees. கரெக்டா? எஸ், into x3. ஸோ அப்போ இசட் ஈக்குவல் டு, இப்போ நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம இப்போ கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். எவ்வளோப்பா வரும் நம்மளுக்கு? மைனஸ் பண்ணணும் 30x1 ப்ளஸ் 14x2 ப்ளஸ் 8x3. ஸோ இப்போ நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இப்போ கன்ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரெயின் நம்மளுக்கு 3 ஸ்டெப்ஸ் சொன்னோம்லப்பா. ஃபர்ஸ்ட் கீ ஃபேக்டர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நம்ம கீ ஃபேக்டர் எல்லாமே நமக்கு ரா மெட்டீரியல் எல்லாமே கன்ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வச்சிட்டோம். அடுத்து லிமிட்டட் ரிசோர்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், கன்ஸ்ட்ரெயின் வந்து ஃப்ரேம் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம இப்போ முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரெயினை இப்போ ஃப்ரேம் பண்ண போறோம். ஓகேவா? and then இப்போ நம்மளுக்கு ரா மெட்டீரியல் தான்ப்பா நம்மளோட லிமிட்டட் ரிசோர்ஸ். ஓகேவா? இது வந்து x1க்கு P1. ஓகே, 5 10 5 இதுதான் நம்மளோட ரா மெட்டீரியலோட லிமிட்டேஷனு. இப்போ ஏக்கு நம்மளுக்கு எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க லிமிட்டட் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் கம்பெனி அவைலபிள் நம்மளோட ரா மெட்டீரியலோட அவைலபிலிட்டி எவ்வளோ, 100 180 and then 120. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட லிமிட்டட் ரிசோர்ஸ் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின். இதுவும் வந்து ஒர்க்கிங் நோட் தான் போடுறேன். ஏக்கு எவ்வளோ 100 kg and then பிக்கு வந்து 180 kg and சிக்கு வந்து 120 kg. ஸோ இதுதான் நம்மளோட ரா மெட்டீரியல் லிமிட்டட் ரிசோர்ஸ். ஓகேவா? ஸோ ரா மெட்டீரியல் தான் நம்மளோட லிமிட்டட் ரிசோர்ஸ். அண்ட் தென் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ தட் கம்பெனி கேனாட் ப்ரொடியூஸ் மோர் தென் 30 kg பெர் மந்த். ஒரு 1 மந்த்துக்கு அவங்க 30 kgக்கு மேல அவங்களால சேல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ 30 kg என்ன அவங்களோட ப்ரொடக்ஷன் 30 kgக்கு மேல அவங்களால பண்ணவே முடியாது. ஸோ 30 kg தான் அவங்களுக்கு இருக்கிற லிமிட்டட் ரிசோர்ஸே. 30 kgக்குள்ள தான் அவங்களோட ப்ரொடக்ஷனே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட லிமிட்டட் ரிசோர்ஸ். இதுவும் ஒர்க்கிங் நோட்ஸ் தான். இப்போதான் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் ஃப்ரேம் பண்ண போறோம். ஓகே, இப்போ இதுல 5%, 10 and then 5. 100 தானப்பா 5%னா எவ்வளோ, 100 x1 plus again 5 divided by 100. இது என்னது நம்மளோட x2 and then 20 divided by 100 x3. எவ்வளோப்பா ரா மெட்டீரியல் ஏ ஓடுது, which is less than or equal to 100 குள்ள தானே இருக்கணும். இது எதோட கன்ஸ்ட்ரெயின், ஏயோட கன்ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஆர் இதை இன்னும் எப்படி போடலாம், 1/20x1 பிளஸ் இப்படி போட்டாலும் கரெக்ட் தான். ஆனா உங்களுக்கு சம்ல பாத்தீங்கன்னா இந்த மாடல் போட்டிருப்பாங்க, 1/20x1 plus 1/20x2 plus 1/5x3 which is less than or equal to 100. ஓகேவா? so which is limited to, இது என்னதுப்பா, raw material A ஓட constraint. ஓகேவா? raw material A ஓடது. ஓகே, இதுதானப்பா மொத்த A நம்ம பார்த்துருக்கிறது 5%, 5%, 20. ஓகேவா? A ஓட கன்ஸ்ட்ரெயின், A ஓட லிமிட்டட் இது எவ்வளோ kg 100 and then B ஓடது எவ்வளோ 180 and then C ஓடது பார்த்தீங்கன்னா 120. ஸோ இதை வச்சு தான் போட்டிருக்காங்க. ஓகே, அகைன் அடுத்த கன்ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 10 divided by 100 x1 plus 5 divided by 100 x2 plus 5 divided by 100 x3. Okay, which is less than or equal to 180.
or 1 divided by 10 x1 plus 1 divided by 20 x2 plus 1 divided by 20 x3 180. Okay, so 100. Okay, so which is இதுப்பா raw material B ஓட constraint. ஓகேவா? again C ஓட constraint 5% x1 plus again வந்து 10% x3 and then sorry x2 again 10% x less than or equal to 120. Okay, so which is இது எதோட raw material C ஓட constraint. Okay, so இப்போ நம்ம working notes constraint ஓட working notes முடிச்சாச்சு. Okay, so இதை வச்சு நம்ம இப்ப சப்ஜெக்டிவ் இப்ப ஆக்சுவல் எல்எல்பியை நம்ம இப்ப ஃபார்முலேட் பண்ண போறோம். இது ஃபுல்லாமே ஒர்க்கிங் நோட் தான். இப்பதான் நான் வந்து எல்எல்பி ஃபார்மேஷன் நம்ம உங்களுக்கு போட போறேன். எல்எல்பி வந்து ஃபார்முலேஷன் பண்ணிருக்கேன்ப்பா. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கோம் தெரியுமா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இது எல்லாத்தையும் நான் அப்படியே வந்து எடுத்து எழுதியிருக்கேன், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலேட் பண்ணிட்டோம், இது அப்படியே எழுதியிருக்கோம். அண்ட் தென் சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட், ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ட் நீங்க ஒர்க்கிங் நோட்ல போட்டிருக்கோம்லப்பா, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி வந்தது. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட், ரா மெட்டீரியல் ஏ ஓட கன்ஸ்ட்ரெயின்ட். அண்ட் தென் திஸ் ஒன் இஸ் ரா மெட்டீரியல் பி ஓட கன்ஸ்ட்ரெயின்ட் இங்க இருக்கு. அண்ட் தென் ரா மெட்டீரியல் சி ஓட கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயினும் நம்ம அப்படியே எழுதிட்டு லெஸ்ஸர் தென் 100 எவ்வளவு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும், ரெஸ்ட்ரிக்டட் டு 100 தானே, 100 kg, இங்க 180, 110, 120. ஓகே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கு இங்க ஒண்ணு சொல்லியிருந்தாங்க தெரியுமா, ப்ரொடக்ஷன் P1 வந்து 30 kgக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எப்படி நம்ம இப்ப P1 கண்டுபிடிச்சோம், இந்த சம்ல அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். there is the capacity restriction of the company ப்ராடக்ட். எந்த ப்ராடக்ட்க்கு? 5, 10, 5 இந்த ரேஷியோல இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு. அப்ப எந்த ப்ராடக்ட் வந்து இந்த ரேஷியோல இருக்கு? 5, 10, 5. ஓகே, தென் 5, 10, 5, 10, 5, இங்கேயும் 5, 10, 5. அப்ப P1 தான் வந்து 30 kgக்கு மேல உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனா. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயினையும் நம்ம போட்டுக்கிறோம். x1 equal to less than 30. கன்ஸ்ட்ரெயின் டு ப்ராடக்ட் P1 ஓட கெப்பாசிட்டி ப்ரொடக்ஷன். ஓகே. அண்ட் தென் இது வந்து நம்ம ரெகுலரா போடுவோம்ல, நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் x1, x2, x3 இது மூணுமே வந்து 0க்கு மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் போட்டோம். இப்போ ஒரு சம், இந்த சம் ஹோப்ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் 3. மியூச்சுவல் கம்பெனி, ஒரு மியூச்சுவல் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட், அவைலபிள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20 lakhs இருக்குப்பா. 4 பாண்ட் இருக்கு. ஒன்னு கவர்மெண்ட் பாண்டு, ப்ளூ சிப் கம்பெனி ஸ்டாக்கு, and then speculative stock, and then short term deposit. So 4 வச்சிருக்காங்க types of investment. So இதோட annual expected return, நம்மளோட rate of return அவங்களே கொடுத்துருக்காங்க. And then risk factor 12%, 24, 48, 6. ஓகேவா? ஸோ இதோட ரிஸ்க் ஃபேக்டரும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ரெக்வயர்ட் டு கீப் அட்லீஸ்ட் 2 lakhs இன் ஷார்ட் டேர்ம் டெபாசிட். ஸோ ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ல அவங்களுக்கு 2 lakhs இருக்கணும். ஸோ இது ஒரு நம்மளுக்கு ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ், ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாட் எக்ஸீட் அண்ட் ஆவரேஜ் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து 42க்கு மேல போயிடக்கூடாது. அண்ட் தென் ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக் மஸ்ட் பி மோஸ்ட் 20% ஆஃப் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக் இருக்கும்லப்பா, இது மட்டும் எல்லாத்தையும் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்ல, ஸோ அதுல 20% இருக்கணுமா. ஓகேவா? ஸோ இது ஒரு கண்டிஷன், நம்மளுக்கு ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ். அண்ட் தென் இதை வச்சு நம்மள மேக்ஸிமைசேஷன் ஆஃப் இட்ஸ் டோட்டல் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன், நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னன்னு கொடுத்துட்டாங்க அவங்களே, ரொம்ப ஈஸி தான். எக்ஸ்பெக்டட் ஆனுவல் ரிட்டர்ன் நம்மளே இது பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எல்எல்பி ப்ராப்ளம் ஃபார்மேஷன் மட்டும் நம்மள பண்ண சொல்லியிருக்காங்க மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 4 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்லப்பா, நம்மளுக்கு 4 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இதை வந்து நம்ம x1,
x1, x2, x3, x4 நம்ம denote பண்ணிக்கிறோம். amount of fund to be invested in government bond வந்து x1, blue chip stock வந்து x2, and then speculative stock வந்து x3, short term deposit வந்து x4 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? இதை வச்சு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் லிமிட்டட் ரிசோர்ஸ் என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் ஹேஸ் 20 lakhs. மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குல்ல, இந்த மொத்த மியூச்சுவல் ஃபண்ட் டு கீப் அட்லீஸ்ட் இது இருக்கு பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஹேஸ் 20 lakhs அவைலபிள் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த நாளை இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு வேணும்? 20 lakhs இருக்கு. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப 4க்கும் சேர்த்து அவங்களுக்கு 20 lakhs. ஓகேவா? நான் வெறும் ஒர்க்கிங் நோட்ஸ் தான் போடுறேன். 4க்கும் சேர்த்து இப்போ x1 plus x2 plus x3 and then x4 as 20 lakhs. ஓகேவா? ஸோ இது ஒரு கன்ஸ்ட்ரக்ட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் பாருங்களேன். மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ரெக்வயர்ட் டு கீப் அட்லீஸ்ட் 2 lakhs in ஷார்ட் டேர்ம் டெபாசிட். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ல அட்லீஸ்ட் 2 lakhs ஆகுது இருக்கணும். ஓகேவா? அப்ப செகண்ட் கண்டிஷன் என்னது? ஷார்ட் டேர்ம் டெபாசிட் என்னதுப்பா? x4 தானே. ஸோ x4 வந்து நம்மளுக்கு எவ்வளவு இருக்கணும்? இதுக்கு நேரா இந்த ஈக்குவல்ஸ் எல்லாமே வந்து நேரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. which is greater than 2 lakhs. ஸோ இது ஒரு செகண்ட் கண்டிஷன். அண்ட் தென் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? சின்ஸ் ஆவரேஜ் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குல்லப்பா, average risk factor of 42 does not to exceed an average risk factor. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குல்ல, இதோட ஆவரேஜ் ரிஸ்க் ஃபேக்டர் 42க்கு மேல இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டும் போது நம்ம இன்வெஸ்ட் பண்றது 42க்கு மேல நம்மளுக்கு போயிடக்கூடாது. ஓகேவா? ஆவரேஜ், இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஆவரேஜ் ரிஸ்க் ஃபேக்டர் 42க்கு மேல இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ நம்மளுக்கு எவ்வளவு ரிட்டர்ன், நம்மளுக்கு எவ்வளவுப்பா ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு? 12. இது என்ன? x1, x2, x3, x4 இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவுக்கு மேல இருக்க கூடாது? 42, which is average. அப்ப 12x1 plus 24x2 plus 48x3 plus and then 6x4. ஓகேவா? சோ இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு மேல போக கூடாது? 42க்கு மேல. எல்லாத்துக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? ஆவரேஜ் ரிஸ்க் ஃபேக்டர் தான். அப்ப ஆவரேஜ்னா என்னப்பா? இப்போ இந்த x1, x2, x3, x4 இது எல்லாத்தையும் கீழே நம்ம எவ்வளவு நம்ம ஆட் பண்றோமோ இதை வந்து அதே நம்பரால நம்ம டிவைட் பண்ணுவோம்ல. ஸோ x1 plus x2 plus x3 plus x4. ஸோ இதுதான் இதோட ஆவரேஜ். அப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். இதை நம்ம இப்போ ரெடியூஸ் பண்ணணும். x1 plus 24x2 plus 48x3 plus 6x4. ஸோ இப்போ இதெல்லாமே நம்மளுக்கு ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது டிவிஷன்ல இருக்கிற இது எல்லாமே என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன் போகும். x1, x2, x3, x4. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த 42 வந்து காமனா இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். x1, x2. இப்போ 42x1, 42x2, 42x3, 42x4. ஓகேவா? ஸோ இது அப்படியே வந்து இங்க இருக்கிற பிளஸ் இந்த பக்கம் வரும்போது நம்மளுக்கு மைனஸ் ஆகும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம். இது எல்லாத்தையும் எழுதியிருக்கோம். -42. ஸோ இது பிராக்கெட்குள்ள எல்லாமே மைனஸ்ல இருக்கு. இப்போ 12x1 நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம். 12x1 minus 42x1. So minus 30x1 and then 24x2 minus 42x2 is equal to minus 18x2 and then plus 48 minus 42. இங்க minus இருக்கா? So minus 42 நம்மோது நம்மளுக்கு plus 6x3 and then 6x4, 42x4 minus பண்ணும்போது minus 36x4. So இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் நம்மளுக்கு 0 இருக்கு. So இப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரைன் நம்ம பண்ணியாச்சு. அடுத்த கண்டிஷன். ஸோ 3 கண்டிஷன் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. 3 ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, கன்ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. ஃபோர்த்து வந்து என்னது? நம்மளுக்கு ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக் மஸ்ட் பி மோஸ்ட் 20% ஆஃப் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளுக்கு 20% இருக்கணும். இதுதான் ஃபோர்த்து கண்டிஷன். மோஸ்ட் 20% ஆஃப் த
டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக். இந்த x3 வந்து 20% ஆஃப். அப்ப ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக்ன்றது என்னது x3. ஓகேவா? So which is greater than 20% of total investment. அப்ப x1 plus x2 plus x3 plus x4 இந்த நாளையும் ஆட் பண்ணும்போது இதுல 20% இருக்கணுமா? ஓகேவாப்பா? ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்ல, மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு என்னவாகும்? ஸோ நான் எழுதிடுறேன். 20% x1 plus 20% x2 plus 20% x3 and then 20% x4. ஓகேவா? ஸோ இங்க இருக்கிற பிளஸ் இந்த பக்கம் வரும்போது நம்மளுக்கு மைனஸா வரும். ஓகேவா? அந்த ஈக்குவேஷனை இப்போ -20 x1 -20 x2 and then minus percentage. இது எல்லாமே என்னதுப்பா? நம்மளுக்கு percentage தான். நம்ம percentage. ஓகேவா? and then இங்க x3 இருக்கு. and then இங்க 1x3 minus இந்த பக்கம் இருக்கிற plus 20% இந்த பக்கம் வரும்போது நம்மளுக்கு என்னவாகும்? -20% x3 and then இங்க ஆல்ரெடி இங்க x3 இருக்கா? ஸோ இதோட மைனஸ் பண்ணும். then -20 x4. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ஈக்குவேஷன் எல்லாமே இந்த பக்கம் வந்தோம்னா இங்க 0. ஓகே, 20% x1 minus 20% of x3. இங்க பாத்தீங்கன்னா 1 இருக்கு. 1 நான் -20 ஆல மைனஸ் பண்ண போறேன். 20% 1 minus 20% போட்டோம்னா 0.8. ஓகேவா? So 80% x3 and then minus 20% of x4. 0. So இங்க ஒரு LLP நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. அப்ப 4 கண்டிஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. 4 LLP நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம LLP ஃபார்முலேட் பண்ணிடலாம். ஓகே, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தானப்பா. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்காதீங்க. டோட்டல் டர்ன் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகேவா? அப்ப Z equal to maximization தானே நம்மளோடது. LLP formulation maximization Z equal to நம்மளோட ஆனுவல் ரிட்டர்ன் தானப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப 40 x1 plus 19 x2 plus 23 x3 plus 12 x4. ஓகேவா? இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரெயின். நம்ம இப்போ ஒவ்வொரு எல்எல்பியும் நம்ம ஃபார்முலேட் பண்ணி வச்சிருந்தோம்லப்பா, அதை அப்படியே நம்ம எடுத்து எழுத போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலேஷன் நம்மளுக்கு 20 lakhs. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? 20 lakhsக்கு மேல இருக்கக்கூடாது. ஸோ இதுதானே ஃபர்ஸ்ட் ஒன். இதான் ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் தென் இது வந்து செகண்ட். தென் தேர்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? எஸ், திஸ் இஸ். ஃபோர்த் ஒன் வந்து இந்த 4 நம்ம இங்க எடுத்து எழுத போறோம். அவ்வளவுதான். x1 plus x2 plus x3 plus x4 20 lakhs. ஸோ இங்க வந்து இதோட லிமிட்டட் என்னதுப்பா? இன்வெஸ்ட்மெண்ட் தானே. constraint to available investment. ஓகேவா? and then second one என்னதுப்பா? x4 வந்து நம்மளுக்கு 20 lakhsக்கு மேல, சாரி 2 lakhsக்கு மேல இருக்க கூடாது. எஸ், ஷார்ட் டர்ம் டெபாசிட் வந்து 2 lakhsக்கு மேல இருக்க கூடாது. ஸோ constraint to short term deposit available. ஓகேவா? and then third one பாத்தீங்கன்னா என்னதுப்பா? ஆவரேஜ் ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சோம்ல. ஸோ இங்க கண்டுபிடிச்சதுக்கா -30 x1. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேஷனை அப்படியே எழுத போறோம். -30 x1 -18 x2 plus 6 x3 minus 36 x4. okay, which is less than
0. ஓகேவா? இதோட அவைலபிள் என்ன? constraint to average risk factor for mutual fund. ஓகேவா? and then fourth one வந்து என்னதுப்பா, நம்மளோட 20% total investment speculative stockல நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பர்சன்டேஜ்ல இருக்கு. ஓகேவா? 20%. இதை நான் வந்து நியூமரிக்கல்ல எழுதிக்கிறேன். 0.20 x1 மைனஸ் தான். ஓகேவா? மைனஸ் மறந்துடாதீங்க. 20 x2 plus 0.8 x3 and then minus 0.20 x4 which is 0. Okay va? So which is constraint to speculative stock investment. Okay va? And then final one வந்து என்னது, x1 x2 x3 and x4 which is greater than 0. Non-negative constraints. Okay, so hope so இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே CS ஸ்டடி மெட்டீரியல்ல இருக்கு. இவ்வளவுதான், நம்ம LLP ஃபார்முலேஷன் முடிச்சாச்சு. இதுல வந்து இந்த நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கன்ஸ்ட்ரெயின் எப்படி ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயினும் நம்ம x1 இருக்கட்டும் x2 இருக்கட்டும் நம்ம எப்படி எடுக்கிறோம் இது, அந்த இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். LLPல ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயினும் நம்ம எப்படி ஃபார்முலேட் பண்ணிருக்கோன்றத டீட்டெயில்டா எழுதியிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் மார்க்கும் நம்மளுக்கு இருக்கு. ஹோப்ஸோ உங்களுக்கு இந்த 2 சம்மும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது அடிஷனல் சம்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா செஞ்சு காமிக்கிறேன்.